விஜய் நாளைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்பாரு. ஆனா 3 நாள் தான் கெடு. புரியலைல? இது ஆளுநர் மாளிகையிலேருந்து வெளியிட்டது. அட ஆமாங்க. ஜெயிச்சு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி 4 நாள் உலகமே பார்த்துச்சுன்னு தான் சொல்லணுங்க. இந்த நிலையில இன்னைக்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களோட போய் விஜய் வந்து ஆளுநர் மாளிகையில உட்காந்து இது மாரி காமிச்சு, அதுக்கான ஆதரவு காட்டினாரு. இத எடுத்து அவங்களும் ரொம்ப வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு சீஃப் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. நாளைக்கு பதவி ஏற்கிறது நடக்க போகுது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில நடக்க போகுது. இதுக்கு ராகுல் காந்தி கூட பங்கேற்க போறாரு. இன்னும் நெறைய பேர் வந்து நாளைக்கு பங்கேற்கிறதா சொல்றாங்க. இதையடுத்து இந்த ஆளுநர் என்ன பண்ணியிருப்பார்னா, முதலமைச்சர்னு அப்பாயிண்ட் பண்ணது மட்டும் இல்லாம, 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு கெடு குடுத்துருக்காரு. அது எதுக்குன்னு தெரியுமா? நாளைக்கு வந்து முதலமைச்சர் பதவியேற்பார். அதாவது விஜய் அண்ணா பதவியேற்பாரு. அவர் கூட வந்து ஒரு 9 பேர், 10 பேர் வந்து அமைச்சரா பதவியேற்பாங்க. இதையடுத்து நாளான்னைக்கு எம்எல்ஏஸ்லாம் பதவியேற்பாங்க. அவருக்கு யார் பதவி ஏற்று வைப்பாங்கன்னா, அதாவது சபாநாயகர் பதவி ஏத்து வைப்பாரு. இப்போ அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போதைக்கு நாளைக்கு ஒரு சபாநாயகர் தற்காலிகமா ஒருத்தர அனுமதிப்பாங்க. அவர் தான் திங்கட்கிழமை எல்லா எம்எல்ஏஸுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. அத முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பெரும்பான்மைய காட்டணும். அதாவது நம்ம வந்து ஆளுநர்ட்ட காமிச்சிருந்த பெரும்பான்மை, அது இருந்தாலும் ஃப்ளோர் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டசபையில போயிட்டு இப்ப 118 எம்எல்ஏ வந்து மெஜாரிட்டி இருக்கணும். அதுக்கு மேல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அத வந்து நம்ம நிரூபிச்சு காட்டணும் வாக்கெடுப்பு நடத்தி. அது வந்து அனைத்து எம்எல்ஏக்களும் விஜய் அண்ணன வந்து வாக்கெடுத்து நினைச்சு தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் சிஎம்மா பதவிக்காலம் வந்து நீடிக்க முடியும். இல்லைன்னா ஆட்சி வந்து கலைச்சிருவாங்க. அதுக்கு தான் 13ஆம் தேதி வரைக்கும் கெடு குடுத்துருக்காங்க. அதான் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த சட்டசபை எம்எல்ஏலாம் அவங்களுக்கு பதவிப்பிரமாணம் செஞ்சு வச்சு, அந்த வாக்கெடுப்பு நடத்தி லைவ்ல மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அத காட்டணும். காமிச்சு இது மாரி மெஜாரிட்டி இருக்குன்னா மட்டும் தான் ஆட்சி நீடிக்கும். இல்லைன்னா பதவி எப்ப வேணாலும் ஆட்சிய கலைக்கிறதுக்கான உரிமை வந்து கவர்னருக்கு இருக்கு. இதுதான் அத நிரூபிச்சிருக்கு. ஆனா இது காட்டணுமான்னு கேட்டா, இது அவசியம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆளுநர்ட்டயே காமிச்சுட்டாங்க. இருந்தாலும் ஆளுநர் வந்து இது மேலும் மேலும் நெறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவங்களுக்கே தெரியும். அதனால இதுலயும் அவர் வந்து இது மாரி மெஜாரிட்டி காட்டணும்னு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. இது 13ஆம் தேதிக்குள்ள எப்படியும் காட்டுவான்னு நெனைக்கிறோம். நாளைக்கு விஜய் அண்ணன் வந்து முதலமைச்சரா பதவியேற்க போறாரு. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள சொல்லிக்கலாம். நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.